அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் எல்லை நிர்ணயம் என்று கூறி 3 தமிழ் கிராமங்கள் சிங்கள பிரதேசத்துடன் இணைக்க சதி. நாமல் உரையாற்றுவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். ஆக்ஸ்போர்ட் யூனியன் தெரிவிப்பு. ஒற்றனின் தலையை துண்டிக்க ஒப்பந்தம். கூலி கொலையாளி கைது. புலம்பெயர் தமிழர்களின் இடைத்தரகராக பிரதமர் ஒட்டுக்கட்சி கூறுகிறது. காலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மரணம் தொடர்பில் 3 பெண்கள் கைது. நாடு திறந்தவெளி சிறையாக மாறும். இலங்கையில் புதிய சட்டம் வரைவுக்கு எதிர்ப்பு ஏன்? சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் புதிய பொறுப்பதிகாரி பதவியேற்பு. இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பில் எல்லை நிர்ணயம் என்று கூறி 3 தமிழ் கிராமங்களை சிங்கள பிரதேசத்துடன் இணைக்க சதி. இன பரம்பலை மாற்றுவதற்கான முயற்சி என சாணக்கியன் எம்பி கடும் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பேராத்தீவு பற்று பிரதேச செயலகர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள 3 தமிழ் கிராமங்களை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சிங்கள பிரதேச செயலகத்துடன் இணைப்பதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா. சாணக்கியன் குற்றம் சாட்டினார். இது தொடர்பில் பேராத்தீவு பற்று பிரதேச செயலகத்துக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் விஜயம் மேற்கொண்ட ரா. சாணக்கியன் எம்பி பிரதேச செயலாளர் ரங்கநாதனுடன் கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் பேராதீவு பற்று பிரதேச சபையின் தவிச்சாளர் வி. மதிமேனன், பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது எல்லை நிர்ணய சபையினால் பேராத்தீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 3 தமிழ் கிராமங்களை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சிங்கள கிராமங்களுடன் இணைப்பதற்கு முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் குறித்து கேட்டறிந்து கொண்டார். நாமல் உரையாற்றுவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். ஆக்ஸ்போர்ட் யூனியன் தெரிவிப்பு. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இலங்கை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆக்ஸ்போர்ட் யூனியனில் உரையாற்ற திட்டமிட்டப்பட்டிருந்த நிகழ்வு நிறுத்தப்பட்டதாகவும் இது பின்னர் நடைபெறும் என்றும் ஆக்ஸ்போர்ட் யூனியன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நாமல் ராஜபக்ச தரப்பு தெரிவித்துள்ளதாவது: மேற்படி சொற்பொழிவை வழங்க முடியாதமைக்கு நாமல் ராஜபக்சையிடம் மன்னிப்பு கேட்ட ஆக்ஸ்போர்ட் யூனியன் அங்குள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று கூறியுள்ளது. ஒற்றனின் தலையை துண்டிக்க ஒப்பந்தம். கூலி கொலையாளி கைது. பாரிய அளவிலான போதைப்பொருள் கைப்பற்றப்படுவதற்கு தகவல் வழங்கிய ஒற்றனை கொலை செய்து அவரது தலையை இது குறித்த விசாரணையை மேற்கொண்ட உதவி போலீஸ் அத்தீட்சகர் ரொஹான் உலகளவின் வீட்டின் முன் வைக்கும் ஒப்பந்தத்தை பொறுப்பேற்ற கூலி கொலையாளி ஒருவர் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி கிரிந்த கடற்கரையில் சுமார் 350 கிலோ ஐஸ் போதைப்பொருள் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டது. அதன் அப்போதைய பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் உலகளவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட தேர்தல் நடவடிக்கையின் போதே இது கைப்பற்றப்பட்டது. இதன் போது 7 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த போதைப்பொருள் தொகுதி தற்போது துபாயில் மறைந்திருக்கும் அங்குட பிரியாந்தை என்ற போதைப்பொருள் கடத்தற்காருக்கு சொந்தமானது என மேலதிக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. புலம்பெயர் தமிழர்களின் இடைத்தரகராக பிரதமர் ஒட்டுக்கட்சி சீருகிறது. பிரதமர் அருணி அமரசூரிய புலம்பெயர் தமிழ் மக்களின் இடைத்தரகராக மாறியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் பிரிய ஏற தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற உளவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருட காலம் கடந்துள்ளது. இத்தகைய பின்னணியில் அரசாங்க தரப்பினர் முன்வைக்கும் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக உள்ளன. வடக்குக்கு விஜயம் செய்த பிரதமர் எங்களை கேட்டால் யுத்தம் செய்தார்கள் என்றார். நாம் தமிழ் இனத்துக்கு எதிராக யுத்தம் செய்யவில்லை, மாறாக பயங்கரவாதத்துக்கு எதிராக யுத்தம் செய்தோம். ஆனால் பிரதமரின் கருத்து யுத்தம் செய்த இளைஞர்களை அவமதிக்கும் வகையில் அமைந்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார்கள். நாடு திறந்தவெளி சிறையாக மாறும். இலங்கையில் புதிய சட்ட வரைவுக்கு எதிர்ப்பு ஏன்? இலங்கையின் வரலாற்றில் மிகவும் சர்ச்சைக்குரிய மற்றும் அடக்குமுறை சட்டமாக கருதப்படும் 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தை
PTA முழுமையாக நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் PSTA என்னும் புதிய சட்டமூலத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தற்போது தயார் செய்துள்ளது. எனினும் இந்த புதிய வரைவு பழைய சட்டத்தை விடவும் அதிக அடக்குமுறை தன்மைகளை கொண்டிருப்பதாக சிவில் சமூக அமைப்புகளும் அரசியல் பிரதிநிதிகளும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது தேர்தல் பரப்புரைகளின் போது அடக்குமுறை சட்டங்களை ஒழிப்போம் என உறுதியளித்திருந்தது. இந்த நிலையில் புதிய சட்டமூலம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அனைவருக்கும் நீதி என்ற சிவில் சமூக கட்டமைப்பு அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி உள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மரணம் தொடர்பில் 3 பெண்கள் கைது. மொரட்டுவ கொரளவெல்ல ஜூப்ளி கடற்கரை பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மரணம் தொடர்பில் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் மொரட்டுவை கொரளவெல்ல பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவரது மரணம் தொடர்பான மர்மத்தை கண்டறிய மொரட்டுவை போலீஸ் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த மரணம் திட்டமிட்ட படுகொலையா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த பெண்ணின் அண்மையில் தனிப்பட்ட தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படும் 3 பெண்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு வருகின்றன. சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் புதிய பொறுப்பதிகாரி பதவியேற்பு. சுன்னாகம் போலீஸ் நிலையத்துக்கு புதிதாக பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்ட தமிழ் பொறுப்பதிகாரிக்கான சிவானந்தன் நிதர்சனம் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை தனது பதவியை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அவர் தெல்லிப்பிள்ளை துர்க்கை அம்மன் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் அதனைத் தொடர்ந்து அவருக்கு போலீஸ் நிலையத்தில் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்பளிக்கப்பட்டிருந்தார். பின்னர் அவர் உத்தியோகபூர்வ ஆவணத்தில் அறிக்கை எழுதி தனது பணிகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து சமூக மட்ட அமைப்பினர், மதகுருமார் உள்ளிட்டோர் நினைவு சின்னங்களை வழங்கி அவரை கௌரவித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சன்மையனின் பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.